இங்கே பாருங்க சில்ட்ரன், நம்மளுக்கு மொத்த விஜயவாடா வியூவும் இங்கேருந்து தெரியுது. ஆமாம் மேம், மவுண்டெயின்லாம் கூட இருக்குது. இங்கேருந்து குட்டி குட்டியாக தெரியுது பாருங்கள் வீடெல்லாம். எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல இந்த விஜயவாடா சிட்டி. மவுண்டெயின்லாம் நடுவில் இருக்குது, சுற்றி வீடெல்லாம் இருக்குது. நல்லா இருக்குல்ல. அங்கே பாருங்கள் அம்பேத்கர் ஸ்டாச்சு அன்றைக்கி பார்த்தோம்ல, இங்கேருந்து எப்படி தெரியுது பாருங்கள் டாலாக. ஆமாம் மேம், அன்றைக்கி நல்லா பெருசாக பார்த்தோம்ல, இங்கேருந்து எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். ஜூம் பண்ணால் தான் பார்க்கவே முடியுது. ஆமாம் சில்ட்ரன். சரி, கோயிலுக்கு வந்து விஜயவாடா வியூவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். முருகனை கும்பிடுங்க மேம். முருகனோட அவரோட மயில் அப்புறம் வள்ளி தெய்வானை கூட நிற்கிறாங்க மேம். நல்லா கும்பிட்டுக்குவோம். ஆமாம், நல்லா எக்ஸாமில் எழுதணும்னு கும்பிடுங்க மேம். பின்னாடியிலேருந்து பார்க்கலாம் மேம். இந்த சைடு வந்துட்டோம் பார்த்தீங்களா, அந்த சைடு நின்று பார்த்துட்டு இருந்தோம். சூப்பராக இருக்குது மேம். நல்லா டாலாக நம்மளோட ரொம்ப பெருசாக இருக்குது மேம். மயிலே நம்மளோட பெருசாக இருக்குது மேம். அப்பா முருகா காப்பாற்றுப்பா. என்ன இங்கே சைடில் தெலுங்குல ஜிலேபி புழிஞ்சு வச்சுருக்காங்க. தெலுங்கு லெட்டர்ஸா? நேச்சர் தான். அப்பா திரும்ப இறங்கணுமா? ஏறி வந்ததுக்கே போதும்னு இருக்குது. இப்போ திரும்ப இறங்குனா என்ன வாரது? நம்ம வேலாம் வேறு இவ்வளோ லீவ்ஸாக டர்ட்டியாக இருக்குது. நான் நேச்சர்னு சொல்லி இந்த ஆடியன்ஸ்க்கே போர்டு அடிச்சிருக்கோம் போல். சரி, கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் இந்த நேச்சர் சீன்ஸ் எல்லாம். கீழே இறங்கி போகலாமா? வந்தாச்சு மேம். இங்கே பாருங்கள் மேம், வாட்டர் ஃபவுண்டெயின் இருக்குது மேம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? எல்லா சைட்லேருந்தும் நடுவில் போய் விழுகுது. இன்னொன்று செகண்டு அதே மாதிரி இருக்குது மேம். அச்சஸில் 2 ட்வின்ஸ் போல். ஆமாம் ட்வின்ஸ். என்னம்மா இமேஜினேஷன் பண்ணுறீங்க மேம்? சென்னையிலலாம் இந்த மாதிரி பார்க்கவே முடியாது மேம் வாட்டர் ஃபவுண்டெயினு. இன்னொன்று இருந்துச்சுன்னா காமிங்க மேம். அங்கே பாருங்கள் மேம், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஆமாம் மேம், ரொம்ப அழகாக இருக்குது. ஜூம் பண்ணி காமிங்க மேம். ஜூம் பண்ணி காமிக்கிறேன். யாரோட தங்க செல்ல மாதிரி வச்சுருக்காங்க, ஆனால் யாரோடதுன்னு தெரிய மாட்டேது. சரி வாங்க போகலாம். ஒரு மியூசியமுக்கு தான் இப்போ போக போகிறோம். இங்கே பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், பிங்களி வெங்கையா இவர் தான். அப்புறம் அது நம்மளோட மகாத்மா காந்தி. இங்கே பார்த்தீங்களா பிங்களி வெங்கையா யாருன்னு தெரியுமா? அவர் தான் நம்ம நேஷ்னல் ஃப்ளாகே டிசைன் பண்ணார். அவர் இப்போ நம்ம நேஷ்னல் ஃப்ளாகை மகாத்மா காந்திஜி கையில் கொடுக்குறாரு. பார்த்தீங்களா மாலையெல்லாம் இவங்க 2 பேர் ஃபோட்டோக்கும் போட்டிருக்காங்க. சுற்றி நிறையா பேர் நிற்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் நேம் டேக் கூட இருக்குது பாருங்கள். அதில் ஒருத்தர் தான் நேரு, ஜவஹர்லால் நேரு. அவர் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரைம் மினிஸ்டர். அப்புறம் சுற்றி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. பார்த்தீங்களா இந்த மியூசியம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சுற்றி பார்த்தீங்களா? அழகாக இருக்குது. விண்டோஸ்லாம் பாருங்கள் சில்ட்ரன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. இங்கே பாருங்கள் ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ எடுத்த ஃபோட்டோஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. ஆமாம் மேம், அந்த மாதிரி நிறையா ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் சில்ட்ரன் அவங்கள ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி உட்காந்துருக்காங்க. பலூன்ஸ்லாம் பறக்க விடுறாங்க. நிறையா ஃபார்மேஷன்லாம் கூட பண்ணுறாங்க. சரி வாங்க, இந்த வாக்கிங் ட்ராக்கில் அப்படியே நடந்து போகலாம். சிவலிங்கம்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த மியூசியம். மேம் மசாலா பாப்படு வந்துருச்சு மேம். வாங்க மேம் சாப்பிட்லாம். சரி வாங்க சாப்பிட்லாம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள் மேம். நீங்கள் இது வரைக்கும் மசாலா பாப்படு சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை, நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. நான் தான் நார்த்து பக்கமே வரமாட்டேனே. சரி வாங்க மேம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்ன மேம் மசாலா பாப்படு நம்ம அப்பளத்தில் வெங்காயம் எல்லாம் போடுற மாதிரி இருக்குது. நேற்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இப்படி இருமுறீங்களா? இந்தாங்க இந்த சூப் குடிங்க, நல்லா சுட சுட இருக்குது. மேம் சூப்பெல்லாம் வேண்டாம் மேம். சரி நான் குடிக்கிறேன். நல்லா சுட சுட சூப்பராக இருக்குது இந்த சூப்பு. ஸ்பினாச்செல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்குது. ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. கோல்டெல்லாம் உடனே க்யூர் பண்ணிடும். ரோட்டி வந்துருச்சு அப்போலன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே மேம். படுத்து தூங்காமல் வாங்க மேம் சீக்கிரம். நான் வரேன் மேம். மேம் பிள்ளைங்கள்லாம் கூப்பிடுங்க. வந்துட்டோம் மேம். மேம் இங்கே பார்த்தீங்களா, இங்கே சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி இல்லை மேம். இது பேர் சப்பாத்தி இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், ரோட்டி. அப்படியா மேம்? ஆனால் ரெண்டும் பார்க்க கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்குது மேம். சூப்பராக டேஸ்டியாக இருக்குது மேம். எனக்கு நல்லா பசிச்சிச்சா உடனே எடுத்து சாப்பிட்டேன். சரி எல்லோரும் சாப்பிட்றதுக்கு தான் வாங்கியிருக்கு, சாப்பிடுங்க.
யம்மி மேம் அப்படியே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஸ்லைம் மாதிரி சப்பாத்தி. ஆமாம் மேம், நிஜமாவே நல்லா டேஸ்டியாக டெலிஷியஸாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஆமாம் மேம், நீங்கள் சொன்னது கரெக்டு தான் மேம். எங்களுக்கும் கொடுங்க மேம். நீ எவ்வளோடி சாப்பிடுவ? எல்லாருக்கும் டேஸ்ட் பண்ண விட ஃபஸ்ட்டு. மேம் இது என்ன சப்ஜி மேம்? மேம் இதான் சோலே சப்ஜி மேம், ரொம்ப ஃபேமஸ் நார்த்தில். மேம் ஆனியனு லெமன்லாம் புழிஞ்சு சாப்பிடுங்க, இன்னும் டேஸ்டியாக இருக்கும். மேம் நிஜமாவே இன்னும் டேஸ்டியாக இருக்குமா? நல்லா இருமுனீங்க பாருங்கள். நல்லா வெங்காயம்லாம் சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும், நல்லாயிருக்கும். மேம் ஏற்கனவே இந்த சப்ஜியே சுட சுட தான் இருக்குது மேம். லெமன் அப்படியே சப்ஜியில் புளியிறேன், அப்போ தான் எக்ஸ்ட்ரா எல்லா வாய்க்குன்னா இது பண்ண வேணாம். இங்கே பாரு, அவள் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா மேம். நிஜமாவே ஆனால் ஆனியன் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கு மேம். சொன்னேன்ல, எல்லாருக்கும் எவ்வளோ கோல்டன் கப் பார். பிரியாணி வந்துருச்சு. மேம் ஆமாம் மேம், பிரியாணி வந்துருச்சு. லாஸ்ட்டாக விஜயவாடாவில் வந்து பிரியாணி சாப்பிட போகிறோம். சூப்பர். அதுவும் ஹைதராபாடி பிரியாணி. விஜயவாடாவில் வந்து ஹைதராபாடி பிரியாணி சாப்பிட்றோம் மேம். அதுக்குள்ளே சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டிங்க, நாங்களாம் சாப்பிட்றோம். நல்லா இருக்கு மேம். நம்ம வீட்டில் பண்ணுற பிரியாணி மாதிரி இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது மேம் இந்த பிரியாணி. ஆமாம் மேம். இது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு ஃபுட்டு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேட்டில் பிரியாணி இப்படி இருக்குது. பிரியாணி தான் ஃபேமஸ் இந்த ஸ்டேட்டில், ஆந்திரா தெலுங்கானாலாம். மேம் எங்களுக்கு தெரியும் மேம், அதெல்லாம் ஹிஸ்ட்ரி மேம் சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஞாபகமாக நம்ம தமிழ் டாய் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய். See you in next video.